எல்லாம் நான் பார்க்கிறேன். எனக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு பொய் வழக்கிலே சிறையிலே இருக்கிறார். சிறையிலே இருந்து கொண்டு கரூரில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் என்று நிரூபித்து காட்டிய அந்த செந்தில் பாலாஜியை நான் உங்களோடு சேர்ந்து இங்கே இருந்து வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். சிறை என்றால், சித்திரவதை என்றால், சிலுவையை தூக்க வேண்டும் என்று சொன்னால் கலைஞரின் தம்பிமார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைசி தொண்டன் தயங்க மாட்டான் என்பதற்கு ராஜாவே உதாரணம். அந்த ராஜா சொல்லுகிறேன், செந்தில் பாலாஜி வெளியே வருவார், உங்கள் முகத்திரையை கிழிப்போம். எதற்காக இவ்வளவு பெரிய கூட்டம்? கொஞ்சம் நேரம் அதிகமாக விட்டது. நான் கூட வருத்தப்பட்டேன். அங்கிருந்து பெரம்பலூர் போகணும், அதுக்கு பிறகு நான் நீலகிரி போகணும் நாளைக்கு. ஆனால் ஒரு விதத்தினுடைய வேலை பணிவை குறைத்திருக்கிறார்கள். சக்கரப்பாணியாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், மேயராக இருந்தாலும். இந்த ஆட்சியினுடைய சாதனை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இப்ப இல்லை. எல்லாத்தையும் அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப நேரா நான் பாசிசத்துக்கு வந்தா போதும், மோடியை ஒரு புடி பிடிச்சா போதும், அந்த பாதி வேலை மிச்சம். நாடாளுமன்றத்திலே நான் ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலம் இருக்கிறேன். சக்கரபாணிக்கு சொல்றேன், செல்லபாண்டியனுக்கு சொல்றேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். மத்தியிலே இணையமைச்சராக இருந்தேன். வாஜ்பாய் அமைச்சர் இருந்தேன். அதற்கு பிறகு மன்மோகன் சிங் இருந்திருக்கேன். 2 முறை அவரோட அமைச்சராக இருந்திருக்கிறேன். நான் தேவகவுடா பிரதமரை பார்த்திருக்கிறேன், குஜராலை பார்த்திருக்கிறேன், வாஜ்பாயை பார்த்திருக்கிறேன், அவரோட அமைச்சராக இருந்திருக்கிறேன். என்னுடைய 20 ஆண்டு கால 25 ஆண்டு கால நாடாளுமன்ற வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். எத்தனையோ தலைவர்களை பார்த்து விட்டேன். பல பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் என்னிடத்தில் ரீங்காரம் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பிரதமரும், அது வாஜ்பாயாக இருந்தாலும், மன்மோகன் சிங்காக இருந்தாலும், குஜராலாக இருந்தாலும், தேவகவுடாக இருந்தாலும், நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தால் வெளிநாட்டுக்கு போகவே மாட்டார்கள். போகக்கூடாது என்பது மரபு. இந்தியாவினுடைய 140 கோடி மக்களும் தேர்ந்தெடுத்து 542 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் அமர வைத்து எப்படி போய் கொண்டிருக்கிறது, என்ன சட்டங்கள் தேவை, என்ன திட்டங்கள் தேவை, யார் தவறளிக்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்க வேண்டிய மரபு, பொறுப்பு எல்லா பிரதமருக்கும் உண்டு. நான் பார்த்திருக்கேன். வாஜ்பாய் பிரதமர், அவருக்கு எனக்கு ஒரே கேள்வி. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு எய்ம்ஸ் மதுரைக்கு வரலங்கிறீங்களே, இந்த எய்ம்ஸை வெளியே கொண்டு வந்தது யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்றைக்கு கலைஞரால் அனுப்பி வைக்கப்பட்ட 33 வயது நிரம்பிய ஆராசா தான் அதை கொண்டு வந்த. என்ன காரணம்? வாஜ்பாய் உட்கார்ந்திருந்தார். என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள். பல மாநிலத்தினுடைய எம்பிக்கள் கேட்டார்கள். எங்கள் ஊர்ல மலேரியா, எங்கள் ஊர்ல எய்ட்ஸ், எங்கள் ஊர்ல காசநோய், டிபி, மருந்து கூட, மாத்திரை கொடுனாங்க. அப்ப நாங்க சொன்னோம், சுகாதாரம் என்பது மாநிலத்தினுடைய பட்டியலிலே வருகிறது, மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருகிறது. பணம் எங்க பணம்? எல்லா நோய்க்கும் நாங்க தான் பணம் கொடுக்கிறோம். ஆனால் நாங்கள் நேரடியாக செய்வதில்லை. அது உங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து, மாவட்ட மருத்துவமனையில் இருந்து, பெரிய கீழே இருக்கின்ற எல்லா மருத்துவமனைகளுக்கும் 80% நிதியை நாங்கள் தான் தருகிறோம். ஆனால் எங்களால் நேரடியாக செய்ய முடியாது. எனவே உங்கள் மாநில அரசாங்கத்திலிருந்து கருத்துருவை அனுப்புங்கள், நான் தருகிறேன் என்று சொல்லுவேன். சில நேரத்தில் சண்டை வரும். இதை வாஜ்பாய் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் கேள்வி நேரம் முடிந்தது. எனக்கு ஒரு சீட்டு வந்துச்சு. பிரதமர் உங்களை வீட்டுக்கு அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற அலுவலகத்துக்கு அழைக்கிறார். இதெல்லாம் நான் புத்தகத்தில் சொல்றேன், புதுசாக சொல்ல, புத்தகத்தில் ஏற்கனவே எழுதிட்டேன். எழுதி ஆங்கிலத்திலையும் வந்துருச்சு, தமிழ்லையும் வந்துருச்சு. ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம். கலைஞருடைய பிள்ளைங்க, ஸ்டாலினோட தம்பிகள். நான் பயந்துட்டு போனேன், எதுடா பிரைம் நம்மளை கூப்பிடுறாரு. அவர் சொன்னார், ராஜா உங்க பதிலாம் நல்லா இருக்கு, தொடர்ந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எப்ப பார்த்தாலும் மாநில சர்க்கார் தான் நாங்கள் நம்ப வேண்டியதா இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்குறீங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டார். நான் திமுக, கலைஞருக்கு தான் பயம் இருக்கும். கலைஞர் இருக்கிற ஆளுமை, அவர் எம்பியா எப்படி பார்க்கும்போது ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்குமோ, ஒரு அன்பு இருக்குமோ, அதே மாதிரி ஒரு 93 வயது வரை அவர் அறைக்குள்ள போகிற போதெல்லாம் அப்படித்தான் நாங்கள் உணர்வோம். அவ்வளவு மகத்தான தலைவர். ஆனா வாஜ்பாய் என்னதான் பிரதமராக இருந்தாலும் நமக்கு தலைவர் இல்லைல்ல. அதனால நம்ம துடுக்கா, சின்ன வயசு வேற. சார் நான் என்னன்னு சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க என்ன. பண்டித நேருவுக்கு பிறகு எந்த பிரதமருக்கும் மருத்துவத்துறையில், சுகாதாரத்துறையில் போதுமான புரிதலும் இல்லை, பார்வையும் இல்லை. என்ன அவர் என்ன நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். அப்ப சொன்ன, ஒரு பண்டித நேரு டெல்லியில எய்ம்ஸ் ஆரம்பிச்சார், பாண்டிச்சேரியில் ஜிப்மர் ஆரம்பிச்சார், சண்டிகரில் ஜிப்மர் ஆரம்பிச்சார், நிமான்ஸ் ஆரம்பித்தார் எங்க ஹைதராபாத்ல. இப்படி இந்தியாவிலே இருக்கின்ற பல இடங்களில் தேசிய ஆராய்ச்சி நிலையங்களை மருத்துவத்துறையிலே நிறுவிய ஒரே பிரதமர் அவர்தான். அதற்கு பிறகு வந்த எந்த பிரதமருக்கும் போதுமான பார்வையும் இல்லை, புரிதலும் இல்லை. என்ன இப்படி சொல்றீங்க? உண்மைதாங்க. என்ன அவர் சொன்னார். அவருடைய செயலாளர் அழைத்தார். இந்த வாரத்தினுடைய இறுதியில் ராஜாவை கூப்பிடுங்க, ஹெல்த் செக்ரட்டரி கூப்பிடுங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி கூப்பிடுங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி கூப்பிடுங்க. கூட்டம் போட்டோம்.
அன்றைக்கு எடுத்த முடிவுதான் இந்தியாவில் 10 எய்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே அறிவித்தோம். இதையெல்லாம் என்ன பெருமைக்கு சொல்லல. பிரதமர்னா அப்படி இருக்கணும், நாடாளுமன்றத்துக்கு வரணும், என்னன்னு கேட்கணும். நான் சொல்லுகிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நரேந்திர மோடி என்கின்ற பிரதமரை நாடு பார்த்தது உண்டா? டிவியில பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லை. நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்திற்கு வராத ஒரு பிரதமரை இந்தியா பெற்றிருக்கிறது என்பது அருவருப்பான அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து நிகழ்த்தி விட்டு எனக்கு 56 இன்ச்சு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்ற ஒரு ஜனநாயகவாதி பார்த்திருக்கீங்களா? அவர் சொல்றாருங்க, எனக்கு இந்த புள்ளி வரத்துக்குள்ள போறதுக்கு நேரம் இல்லை, இந்த தேசத்தை காப்பாற்று, இதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அதாவது ஒரு பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விட்டு பேசினா என்ன பேசுவாங்க? 2 விஷயம் பேசுவாங்க. என்னென்ன திட்டங்களை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் வருகின்ற ஆண்டில், இன்னொன்று இந்தியாவை எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, அண்டை நாடுகளும் என்ன பாதுகாப்பு இருக்கிறது, நம்முடைய வெளியுறவு கொள்கை என்ன, வளர்ச்சி திட்டங்கள் என்ன, அடுத்த 5 ஆண்டுகளில் எட்ட போகிற இலக்கு என்ன, இதுதானே பேசணும். வெளியே வந்து எதனாலும் பேசலாம். நீ இந்திரா காந்தி ஒளியன்னு சொல்லுங்க, ஜவஹர்லால் நேரு ஒளியன்னு சொல்லுங்க, அது வேற. ஆனா கோட்டையிலே குடியேற்றுகிற போது நீங்கள் பிரதமர் அளந்து பேசணும். அங்க போய் பேசுறாரு, என்ன பேசுறாரு தெரியுமா? இந்த நாட்டை 75 ஆண்டு காலமாக குட்டிச்சவர் ஆக்கியது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் என்ன செய்ய தெரியுமா? கரப்ஷன், நெப்போட்டிசம், அப்பீஸ்மென்ட். கரப்ஷன் ஊழல், நெப்போட்டிசம்னா குடும்ப ஆட்சி, அப்பீஸ்மென்ட்னா இஸ்லாமியர்களை தாஜா செய்து அவர்களுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு பிரதமர் கொடியை ஏற்றி வைத்து விட்டு பேச வேண்டிய பேசாது. ஒரு தேர்ட் ரேட் பொலிட்டிஷியன் ஈவன் he cannot speak. ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி தேசிய கொடியை ஏற்றி விட்டு பேச மாட்டான். இந்தியாவுடைய பிரதமர் பேசினார். பதில் சொல்வதற்கு நாடாளுமன்றத்துக்கு வந்தோம், பேச விட்டாங்களா? இந்த நாடாளுமன்றம் மாதிரி நான் ஒரு நாடாளுமன்றம் பார்க்கல. உங்களுக்கு தெரியுமா? இந்த நாடாளுமன்றம் மாதிரி நாங்கள் எதுவுமே பார்க்கல. எத்தனை தடவை நாங்கள் போராட்டம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தமிழகத்தில் இருந்து போகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேர் 39 பேர் கருப்பு சட்டையோட போய் நிற்கிறோம். 310 பேர் எங்களை எதிர்ப்பதற்காக அங்கிருந்து வர்றான் காவி துண்டு போட்டுக்கிட்டு, ஜெய் ஸ்ரீராம் உள்ள வர்றான். நாங்க 40 பேர் எந்திரிச்சோம், தந்தை பெரியார் வாழ்கணும், உட்காந்துட்டான். அவனுக்கு புரியல, என்னடா நம்ம ராமரை கூப்பிடுறோம், இவர் ராமசாமின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு நாங்க என்ன ராமருக்கு விரோதியா? என்ன காரணம்? உண்மையும் சத்தியம் அவரிடத்தில் இல்லை. நீங்க அப்பீஸ்மென்ட் என்று சொல்லுகிறீர்களே, கரப்ஷன் என்று சொல்லுகிறீர்களே, எங்களை பார்த்து, காங்கிரஸை பார்த்து. நாங்க காங்கிரஸ் கொண்டு வக்காலத்து வாங்கல. அப்பவும் முந்திரா ஊழல் நடந்துச்சு. முந்திரா ஊழல் ஒரு பெரிய ஊழல் நேரு பிரதமராக இருக்கும்போது நடந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? அதுல டிடி கிருஷ்ணமாச்சாரி நம்ம ஊர் மந்திரி தான் மாட்டினார், அவர் ரிசைன் பண்ணார். அந்த ஊழலை கொண்டு வந்தது யார் தெரியுமா? சாட்சாத் பண்டித நேருனுடைய மருமகன், இந்திராவினுடைய கணவர் ஃபெரோஸ் காந்தி. சொந்த மருமகன் பிரதமராக இருக்கிற நேருவை பார்த்து, நேரு அவர்களே உங்கள் ஆட்சியில ஊழல் நடக்கிறது, நேருக்கு குற்றம் சாட்டினார்கள். போய் கேட்டாங்க, நேரு உங்க மருமகன் தானே, உங்க பொண்ணோட புருஷன் தானே, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாதுன்னு காங்கிரஸ்காரன் கேட்டாங்க. இல்லை, ஜனநாயகத்தின் குரல் வலையை எங்கள் வீட்டிலே இருந்தாலும் நான் நெரிக்க மாட்டேன், அவர் பேசட்டும், உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்ன பிரதமர். அவரை பார்த்து நேரானதான் குட்டிச்சவராய் போச்சு நாடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன கேட்கிறேன் சார், நான் பத்திரிகாரை வந்திருக்கீங்க. அலிகேஷன் அண்ட் கவுண்டர் அலிகேஷன்ஸ் ஆர் குவைட் காமன் இன் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு குற்றவாளி ஒரு புகார் சொல்லுவதும் அந்த புகாரை மறுப்பதும் இயற்கை. அது அரசியல் எப்பவுமே இருக்கணும். 1,76,000 கோடிங்களே என் பேர்ல, நான் என்ன ஓடி ஒளிஞ்சிட்டேனா? என்னை நாடாளுமன்றத்துக்கு வராம தடுத்தீங்களே தவிர நான் பேச மறுத்தேனா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? 1785 வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல், அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு. இங்கிலாந்துல பிரிவி கவுன்சில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. அவன்கிட்ட சொன்னாங்க, பொட்டியேறி சாட்சி சொல்லி நீ வெளியே வந்துடலாம். நான் போக மாட்டேன்ட்டான். வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்திலிருந்து கடைசியா இந்திரா காந்தி தண்டிக்கப்பட்டாரே அவர் வரை ஊழல் வழக்கிலே குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி, ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் பொட்டியேறி சாட்சி சொல்லி வாடா மாமனன் கூட்ட வரலாறு உண்டா? அந்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கலைஞரின் தம்பியான எங்களுக்கு தான் உண்டு. நாங்க ஒன்றும் ஊழலுக்கு பயப்படல. ஆனா ஊழல் ஊழல் என்று சொல்லிவிட்டு அந்த ஊழலுக்கு நீங்கள் பதில் சொல்ல வந்தீர்களா? கேட்டா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுமீங்க. சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டாங்க அதானி வழக்கில் ஒன்றும் இல்லைன்னு. அதானி வழக்கில் ஒன்றும் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு அப்புறம் வரேன். நான் கேட்பதெல்லாம், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த பிரதமர் நாடாளுமன்றத்தை மதித்தாரா? என்ன சொன்னோம்? அதானி மீது என்ன குற்றச்சாட்டு? 2 வார்த்தை தான், மேனிபுலேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். பங்குகளை உயர்த்தி காட்டி, பிம்பத்தை காட்டி, அதிகப்படியாக காட்டி அதிக லாபத்தை ஈட்டிருக்கிறார்.
அது ஒன்று. அக்கவுண்டிங் ஃப்ராட், அவருடைய அக்கவுண்ட்ல எல்லாம் ஃப்ராட் பண்ணியிருக்கார். எத்தனை நாடுகள்ல? 20 நாடுகள்ல போய், ஆஸ்திரேலியாவில் போய் தப்பு பண்ணியிருக்கார், பங்குகளை கூட்டி காட்டியிருக்கார். நம்முடைய பாரத் பெட்ரோலியத்திலிருந்து பணம் வாங்கியிருக்கார். நம்ம எல்ஐசி பணத்தை பல ஆயிரம் கோடி வாங்கியிருக்கார். இவற்றை எல்லாம் உள்ள போட்டு தப்பு பண்ணி மெனிபுலேஷன் பண்ணி இந்தியாவுடைய இரண்டாவது அல்ல, உலகத்தினுடைய இரண்டாவது பணக்காரனாக வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய முறைகேடு, மிகப்பெரிய மோசடி என்று சொன்னது நாமல்ல, அமெரிக்காவில் இருக்க ஹிண்டன்பர்க்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் சொன்னபோது பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம். நாங்க ஒன்றும் சொல்ல, நீ குற்றவாளின்னு சொல்ல. அதானியை அக்கவுண்டிங் ஃப்ராட் என்று சொன்னால், பிரதமர் அவர்களே நீங்க தானே அழைச்சிட்டு போனீங்க, நான் தான் பேசினேன். பிரதமர் அவர்களே நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, இந்த நாட்டு கூட்டிட்டு போனீங்கல்ல, நீங்க கூட்டிட்டு போன ஒரு ஆளு, நீங்க கையெழுத்து போட வச்ச ஒரு ஆளு, நீங்க அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடும்போது ஆஸ்திரேலியாவில் இலங்கையில் நீங்க கூட்டிட்டு போய் கையெழுத்து போடுகிற போது நீங்க தானே சாட்சி, உங்க பிள்ளைங்க தானே வந்தாரு. அவரை ஃப்ராடுங்கிறானே, பெரிய ஊழல்ங்கிறானே, உங்க பதில் என்னன்னு தான் கேட்டோம். நாடாளுமன்றத்தில் 15 நாட்கள் முடக்கினோம். ஏன் பயம்? நீ பாகிஸ்தானை பார்த்து பயப்பட மாட்டல்ல, சைனாவை பார்த்து பயப்பட மாட்டல்ல, 56 ரஞ்சுக்கு பெரிய அப்படியே சூராதி சூரன் தானே. திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட கேள்விக்கு நீ ஏன் பதில் சொல்லவில்லை? நான் ராஜா நேரடியாக குற்றம் சாட்டினேன். பாலு கூட என்ன பயமுறுத்தினார். எப்பா டே தூக்கி போட, உன்னை தூக்கிட்டு போற. நான் சொன்னேன், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அக்கார்டிங் டு தி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட், Adani committed a fraud. You are a friend. If you are keeping silence, I may not entitled to say you are only a fraud. அவர் மோசடிக்காரர், ஃப்ராட் செய்திருக்கிறார் என்றால் அவரை கூட்டிக் கொண்டு போனீர்களே, நாடாளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லாவிட்டால் உங்களை நான் ஃப்ராட் என்று சொல்லக்கூடாதற்கு என்ன உத்தரவாதம், என்ன தவறுன்னு கேட்டேன். ஒண்ணு, அதுக்கு சைலன்ஸ். அடுத்த நாள்ல போகும்போது ராஜா ஹவாரின்னு போயிட்டார். அவர் என்ன காரணம்? எதுக்குமே பதில் சொல்ல. ரஃபேல் ஊழல், நான் இப்ப கூட ஊழல்வாதி மோடின்னு சொல்ல விரும்பல. உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்வதற்கு யோகிதையும் தகுதியும் நாணயமும் மன வலிமையும் இல்லாத ஒரு பிரதமர் கோழையா இல்லையா? அந்த கோழை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி.